நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி. நகரத்தாரின் தலைநகரம் காரைக்குடி. காரைக்குடியில் 3 தலைமுறைகளாக வைர வியாபாரத்தில் ஜொலித்துக் கொண்டிருக்கும் நிறுவனம் GKS டைமண்ட்ஸ். கே கிரிஷன் சன்ஸ், நம்பர் 21, மகர் நோன்பு அக்ரஹாரம், காரைக்குடி. கொல்கத்தா பங்குனி உத்திர திருவிழா. இன்றைய தினம் நகரத்தார்களை கொண்டு அன்னதானம் முதல் அற்பதானங்கள் செய்து கல்கத்தாவால் அனைவரையும் அருள்புரில் என்றும் ஆழ்கிறோம் என்றும் தீர்த்த பிரசாதம் திருநீர் கொடுத்து பாவையர் ஆட பள்ளியம் முழங்க நாவல் போற்ற நல்விழுடனே வாயம்புகளும் கல்கத்தாபதியில் எண்ணிலாவணிகள் பொன்னினால் செய்த புனித மண்டபத்தில் நவரத்தினமும் நனிபெற இழைத்த நமது ரத்தின சிம்மாசன பொழுதிற்கு இதோ வருகிறார். நாட்டுக்கோட்டை நகரத்தார் டிவி வழங்கும் சிறப்பு காணொளி தொகுப்பு. இந்த நிகழ்ச்சியை உங்களுக்காக வழங்குவோர் GKS டைமண்ட்ஸ், கே கிரிஷன் சன்ஸ், நம்பர் 21, மகர் நோன்பு அக்ரஹாரம், காரைக்குடி. ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகத்தினர் கொல்கத்தாவில் பங்குனி உத்திர திருவிழாவை மிக சிறப்பாக நடத்தினார்கள். இந்த வருடம் சுமார் 1500 நகரத்தார் பெருமக்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டார்கள். அட, இது என்ன கொல்கத்தாவா அல்லது ஏதாவது ஒரு செட்டிநாட்டு ஊரா? திரும்பிய பக்கமெல்லாம் ஆட்சிமார்கள். மலேசியாவில் இருக்கோம். நான் பிறந்தது ஆத்தன்குடி, கல்யாணம் பண்ணது கோட்டையூர், அடையார் காந்தி நகர் சென்னையில் இருக்கோம். முதல் வருஷம் இதை பார்க்கறதுக்காக நாங்கள் வரோம். நான் பிறந்தது காரைக்குடி, கல்யாணம் ஆனது பள்ளத்தூர். நாங்கள் இருக்கிறது காரைக்குடி. நான் இந்த வருஷம் தான் முதல்ல இதுக்கு வந்திருக்கோம். என் பெயர் மரகதம். நான் நாச்சியாபுரம் இழுப்பக்குடி கோயிலை சேர்ந்தவங்க. நான் சிறுவுடல்பட்டி ஏஎல்எஸ்ல இருந்தேன். நாங்கள் பள்ளத்தூர், வசிக்கிறது சென்னையிலேருந்து வரோம். அன்னபூரணி சுப்பிரமணியன். பிறந்த ஊர் வேகுப்பட்டி, கல்யாணம் பண்ணது குளிவிரை. என்னுடைய பேர் சுப்பிரமணியன், குளிவிரை. என் பேர் சிவகாமி நாராயணன். நான் பேங்க்ல ஒரு 32 வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்கேன். பாங்காமிஜா அண்ட் ICICI. என் பெயர் லக்ஷ்மி நாராயணன். நான் பிறந்த ஊர் கல்லுப்பட்டி. இனி கல்யாணம் பண்ணி கொடுத்தது நேமத்தாம்பட்டி இழுப்பக்குடி கோவில். நான் காரைக்குடியில் பர்மா காலனியில் வசித்து வருகிறேன். நம்முடைய பாரம்பரிய மரபுப்படி விழாவில் கலந்து கொண்ட அத்தனை பேரும் மகமை எழுதினார்கள். இங்கே ஒரு மகமை பதிவு என்ன மாதிரி, அதான் என்ன பதிவு ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிறத பற்றி இப்போ அண்ணன் செயலாளர் என்ன விளக்கமாக சொல்லுவாங்க. இன்னைக்கு வந்திருக்கவங்களுக்கான மகமை, அதாவது 100 ரூபா மகமை. இங்கே ஃபங்க்ஷன் 5 நாள் நடக்குது. 100 ரூபா மகமை. திருவிளக்கு பூஜைக்கு தனியாக என்ட்ரி இருக்கு. விழாவில் கலந்து கொண்ட ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டிருந்தது. ஊரில் இருந்து வந்திருந்த அனைவருக்கும் தங்கும் வசதி ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. நமது செட்டிநாட்டு அறுசுவை உணவு எல்லா வேளைகளிலும் சிறப்புடன் வழங்கப்பட்டன. அனைத்து வேளைகளிலும் ஆர்வத்துடன் கலந்து கொண்டார்கள் நமது ஆட்சிமார்கள்.
வேதாத்தியாய மகா, விஸ்வரூபாய மகா, கோடிகிரியாய மகா, கூடத்தாய மகா, குலரூபிணி மகா, வீரகோச்சி பிரியாய மகா, நாகரூபிணி மகா, விஜயாய மகா, காந்தாய மகா, திரப்பிரியாய மகா, விஷ்ணுரூபிணி மகா, தயாமூர்த்தே. நகரத்தாரின் தலைநகரம் காரைக்குடி. காரைக்குடியில் 3 தலைமுறைகளாக வைர வியாபாரத்தில் ஜொலித்துக் கொண்டிருக்கும் நிறுவனம் GKS டைமண்ட்ஸ். கே கிரிசன்சன்ஸ், நம்பர் 21, மகர் நோன்பு அக்ரஹாரம், காரைக்குடி. ஏப்ரல் 3ஆம் தேதி மாலை மங்கள இசையுடன் நிகழ்ச்சிகள் துவக்கம். ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் சார்பாக வங்காளதேசத்தில் அமைந்திருக்கும் சிங்கார முருகேசருக்கு பங்குனி உத்திர திருவிழா வெகு விமர்சையாக கல்கத்தா மாநகரில் இனிதே துவங்குகின்றது. மிகச்சரியாக நேரம் 10 மணி. நமது பத்திரிகையில் 2 மாதத்திற்கு முன்பாக 10 மணிக்கு நிகழ்ச்சிகள் தொடங்கும் என்று நாங்கள் சொல்லியிருந்தோம். அதற்கிணங்க நிகழ்ச்சிகள் இனிதே துவங்க உள்ளன. முதல் நிகழ்வாக வந்திருக்கின்ற அனைவரையும் ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர மேலாண்மை கழகத்தின் நிர்வாகிகள் சார்பாகவும், செயற்குழு உறுப்பினர்கள் சார்பாகவும், பொதுக்குழு உறுப்பினர்கள் சார்பாகவும் அனைவரையும் வருக வருக என மெத்த பணிவன்போடு வரவேற்கின்றோம். உங்கள் அனைவரையும் வரவேற்பதில் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். 2 மாதங்களுக்கு முன்பாக இந்த நிகழ்வுகள் துவங்க வேண்டும் என்று நாங்கள் காசி சத்திரத்திலிருந்து நிர்வாக குழு மற்றும் செயற்குழு உறுப்பினரோடு கலந்து ஆலோசிக்கின்ற பொழுது இந்த நிகழ்ச்சிகளை செவ்வனே செய்ய வேண்டும் என்று நாங்கள் அனைவரும் உறுதி எடுத்துக்கொண்டோம். அதற்கிணங்க அத்துணை பொதுக்குழு உறுப்பினர்களுக்கும் பத்திரிகைகளை அபிஷியலாக பிசிக்கலாக அனுப்பி வைத்தோம். பொது தளங்களிலும் போட்டிருந்தோம். அதற்கிணங்க நாங்கள் சற்றேறத்தாழ 750 நகரத்தார்கள், அதாவது 750 நகரத்தார் மெம்பர்ஸ் வில் அட்டெண்ட் திஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு நினைச்சோம். இன்றைக்கு காலையில் நிலவரப்படி 1100 நகரத்தார்கள் வந்திருப்பதாக சற்று முன் எங்களுடைய துணை செயலாளர் அவர்கள் என்னுடைய காதில் மெல்ல சொல்லுகிறார்கள். 1200 பதிவுகளுக்கு வந்திருக்கின்றார்கள் என்று சொன்னார்கள். அதற்காக நகரத்தார் பெருமக்களையும் ஆட்சிமார்களையும் குழந்தைகளையும் மீண்டும் ஒரு முறை
காசி நாட்டுக்கோட்டை நகரச்சத்திர நிர்வாகக் கழகத்தின் சார்பாக வருக வருக என அன்போடு வரவேற்கின்றோம். அடுத்ததாக இந்த நிகழ்வுகளில் பார்த்தோம் அப்படின்னம்னா அந்த 1200 பேரில் கிட்டத்தட்ட 300 பேர் தான் அண்ணன்மார்கள், 900 பேர் ஆட்சிமார்கள். இதுவே ஒரு மிகப்பெரிய வெற்றி. ஏன்னா அண்ணங்கெல்லாம் வெரி பிஸி வித் யுவர் டே டு டே அஃபேர், பிஸ்னஸ், திஸ் தட் அண்ட் ஆல். ஆனால் இன்னைக்கு ஆட்சிமார்கள் அண்ணங்கள் எல்லாம் விட்டுட்டு குரூப்பாக மதுரை, சேலம், கோயம்புத்தூர், திருச்சி, காரைக்குடி, தேவகோட்டை, ஈரோடு அப்படின்னு கணக்கே இல்லை. எல்லாரும் அவங்க நண்பர்களை கூட்டிக்கிட்டு நல்ல பக்தி பரவசத்தோட சிங்கார முருகேசரை வணங்குவதற்காக நீங்கள் அனைவரும் வந்திருக்கின்றீர்கள். சிங்கார முருகேசர் நீங்கள் நினைத்த காரியத்தை நடத்தி கொடுப்பார். நான் சிறிது நேரம் கழித்து கல்கத்தாவில் நகரத்தார்களின் வரலாறு என்பதை பற்றி ஒரு 10 நிமிடம் உங்களோடு நான் கிளாஸ் எடுக்க போறதில்லை, வரலாறை சொல்ல போகிறேன். வரலாறு தெரிந்தவர்களுக்கு ரொம்ப சம்மதம். வரலாறு தெரியாமல் ஈவன் எனக்கு கூட வரலாறு மிகையாக தெரியாது. இந்த சபையில் பேசணுங்கிறதுக்காக கடந்த 1 வார காலமாக, எனக்கு வயது 62, நான் படிக்கும்போது கூட சரியாக படிக்கல மக்கு. ஆனால் இப்போ 1 வார காலமாக உங்களுடைய கல்கத்தா வரலாறு பற்றி சொல்ல வேண்டும் என்று வரலாற்று நூல்களை எடுத்து 1 வாரமாக படிச்சுக்கிட்டு இருக்கேன். காலையில் 5:30 மணிக்கே எந்திரிச்சிட்டேன் இந்த நிகழ்வுகள் சிறப்பாக இருக்க வேண்டும் என்று. முதல் நிகழ்வாக எங்களை அதுக்கு முன்னாடி இறைவணக்கம் பாடுமாறு ஆத்தங்குடியிலிருந்து வருகை புரிந்திருக்கின்ற சோலையப்ப செட்டியார் அவர்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். வேல் முருகனுக்கு, நம்ம பழனி ஆண்டவனுக்கு, செல்வ நலமெல்லாம் தரும் வள்ளலுக்கு, எங்கள் குல தெய்வத்திற்கு, சிங்கார முருகேசருக்கு, நம்பியுனை காப்போரை நாளும் காத்து அரோகரா நற்பொருளை தந்தருளி இன்னல் போக்கும் தும்பிக்கை நாயகனே எங்களையா, துதிக்கின்றோம் உன்னடியை பற்றி குந்தன் தம்பியவன் வேலவனார் தம்மை பற்றி தமிழாலே சிறியேனும் கவியே பாட நம்பிக்கை தந்தருள்வாய் மூல பொருளே, நல்ல வழி காட்டி வர வேணும் நீயே. சிறுவயது முதற்கொண்டே திருச்செந்தூர் முருகனை நான் தினந்தோறும் வணங்கி வந்தேன். இருவெளிகள் திறந்தவுடன் பழனிமலை ஆண்டி நான் இதயத்தில் வணங்கி வந்தேன். ஒரு மனமே ஒரு அந்த அருமுகத்தின் அருளாலே பொய்யொழியும் துன்பமென்று பொறுத்தேனே பொன்பழனி ஆண்டவனே பொறுமைக்கும் எல்லையுண்டே. ஒருவதிலும் கூறாமல் அருளமக்கு தாராமல் ஓடினால் என்ன செய்ய, ஓயாமல் நடக்கின்றோம் தாயான பெருமானே வழிகாட்டு நாங்கள் உய்ய. உறவினரும் உரையின்றி உதவுதற்கு ஒருவரில்லை, ஓடிவா பழனிவேலா, ஓடோடி நீ வந்து உன்பாதம் தொழுவோரை உய்விப்பாய் குழந்தை வேளா. அழகான ராங்கிய கோவிலில் குடிகொண்டு அரசாட வந்த கருப்பன், அடிதடியின் வாளை போல் எனது குலம் கோத்திரம் அத்தனையும் காக்கும் கருப்பன். மேலாளர் கீழாளர் பேதங்கள் இல்லாது மெய்யாள வந்த கருப்பன், முன்னோடி சப்பானி இருவரையும் கொண்டிந்து உலகாள வந்த கருப்பன். புளியமர தடியில் வளர் பெரிய கருப்பன் இவன் கோவில் கொண்டாடு மனமே, புண்ணிய தீர்த்தமும் புளியிலையும் பெற்றாலே புகழோடு வாழ்வு வருமே. கரிய பெரு மீசையும் கையில் ஒரு அருவாளும் கருப்பு நிற பட்டுமுடையான், காலினில் சலங்கையுடன் காணக்கண் கூசுதே குதிரை மேல் ஏறி வருவான். ஏவல்வில்லி சூனியம் எவர் செய்ய வந்தாலும் இயலாது கருப்பனிடமே, எது வந்தாலும் போனாலும் கருப்பண்ணன் கருணையால் எல்லாம் நலமாகுமே. கருப்பண்ணன் வாழ்கின்ற ராங்கியம் பதி என்றும் கைலாயம் போலிருக்கும், கொண்டாடு கொண்டாடு கருப்பண்ண சுவாமியை குறையாத செல்வமிகுமே. அடுத்ததாக புதிதாக தேர்வு பெற்றுள்ள நிர்வாகிகளை அறிமுகம் செய்கின்ற நிகழ்வு. முதலில் நான் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்கிறேன். உலகம்பட்டி லேனா நாராயணன். என்னுடைய சொந்த ஊர் உலகம்பட்டி. வாழ்க்கை வாழுவது, தொழில் செய்வது ஈரோட்டில். எனக்கு ஒரு மகள் கன்றமாணிக்கத்தில் திருமணம் முடித்துள்ளார்கள். என்னுடைய மாப்பிள்ளையும் மகளும் அமெரிக்காவில் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். நான் காசி சத்திர நிர்வாகத்திற்கு போட்டியிட்டேன். உங்களுடைய அன்பாலும் ஆசீர்வாதத்தாலும் இறைவனுடைய அனுகிரகத்தாலும் எங்களை நீங்கள் தலைவராக தேர்வு பெற செய்துள்ளீர்கள். அதற்காக உங்கள் அனைவருக்கும்
நெஞ்சார்ந்த நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். அடுத்ததாக 2 துணைத் தலைவர்கள், ஒருவர் வலையப்பட்டியை சார்ந்தவர்கள், மூத்தவர்கள், மதுரையிலே வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். PLM முத்தையா அண்ணன் அவர்களை அன்போடு இந்த அவைக்கு அறிமுகம் செய்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். அண்ணன் 2010-13 துணைத் தலைவராக இருந்திருக்கின்றார்கள். அரியக்கரிய பணிகளை செய்திருக்கின்றார்கள். அவர்கள் மீண்டும் தேர்வு பெற்றிருக்கின்றார்கள். அவர்களுக்கு உங்களின் சார்பாக வாழ்த்துக்களையும் பாராட்டுதல்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். அடுத்ததாக துணைத் தலைவராக தேர்வு இருப்பவர்கள் நச்சாந்தப்பட்டியை சார்ந்த கிர்லோ வீரப்பண்ணன் அவர்கள் திருப்பூரில் வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். கிர்லோ எக்ஸ்போர்ட்ஸ் அண்ட் கார்மெண்ட்ஸ் என்கின்ற நிறுவனத்தை நடத்தி அற்புதமாக நடத்தி கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். அடுத்ததாக செயலாளராக தேர்வு பெற்றிருப்பவர்கள் தேவகோட்டையை சார்ந்த சோ கதிரேசன் அண்ணன் அவர்கள் தற்பொழுது தேவகோட்டையில் வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் இஸ் அன் ரிட்டையர்டு ஜோனல் மேனேஜர் ஃப்ரம் ICICI பேங்க் லிமிடெட். ஆமாம், அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். அடுத்ததாக 2 துணை செயலாளர்கள், ஒருவர் மூத்தவர், எங்களுடைய 7 பேர்ல என்ன சொல்லணும், மகா பெரியவர் என்றே சொல்லலாம் அவளை, பேராசிரியர் அண்ணாமலை அவர்கள் காரைக்குடியை சார்ந்தவர்கள். 40 ஆண்டு காலம் அழகப்பா பல்கலைக்கழகத்திலே மேலாண்மை துறையிலே பேராசிரியராகவும் துணைத் தலைவராகவும் இருந்து அரியக்கரிய காரியங்களை செய்து இப்பொழுது காரைக்குடியில் அமர்ந்துள்ள கிட் அண்ட் கின், காரைக்குடி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி, காரைக்குடி இன்ஸ்டிடியூட் ஆஃப் மேனேஜ்மெண்ட், அந்த நிறுவனங்களில் டைரக்டராக பேராசிரியர்கள் பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். அண்ணன் அவர்களுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள். எங்கள் குழுவிலேயே மூத்த என்ன சொல்லணும் நிர்வாகி, இவங்களை கேட்காம நாங்கள் எதையுமே செய்ய மாட்டோம். அன்புக்குரியவர்கள், இஸ் அவர் ஃப்ரெண்ட், பிலாசபர், ஃபாதர், கைடு, எவ்ரிதிங். ஏன் காரணம் என்னன்னா, ஆசிரியர் பெருந்தகை. நாங்கள்லாம் ஓடோடி ஜெயிக்கிறதுக்கு கஷ்டப்பட்டோம். பேராசிரியர் இருந்த இடத்துல இருந்தே ஜெயிச்சிட்டாங்க. பேராசிரியர் அவர்கள் காரைக்குடியை சார்ந்தவர்கள், காரைக்குடியிலேயே இருந்தார்கள். காரைக்குடியை தவிர அவர் எங்கும் செல்லவில்லை. காரணம் என்னவென்றால், அவரிடம் படித்த மாணவர்கள் லட்சக்கணக்கான மாணவர்கள். பொதுக்குழு உறுப்பினராக இருப்பவர்கள் 50-60 பேருக்கு மேல் இருக்கிறார்கள். அத்துணை பேரும் மாணவர்கள். ஆசிரியர் எப்படி என்று அவர்களுக்கு தெரியும். நம்ம மயில் சொக்கலிங்கன்னு கூட இருக்காங்க. அந்த அண்ணன் சொன்னாங்க, அடி வாங்காம என்னை அடிக்காம பாடம் நடத்துகிற வாத்தியார் பேராசிரியர் அண்ணாமலை தான் அப்படின்னு சொன்னாங்க. அண்ணன் இங்கே இருக்காங்களா சொக்கலிங்கண்ணா? அங்கே இருக்கான்னு நினைக்கிறேன், டைனிங் ஹாலில் இருக்காங்க. பேராசிரியர் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றிகள், வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். அடுத்ததாக எங்களுடைய 7 குழுவில் இளமையானவர், துடிதுடிப்பானவர், எந்த காரியத்தை எடுத்தாலும் உடனுக்குடன் செய்யக்கூடியவர்கள், உயரமானவர்கள், உயர்ந்த மனிதர். ஆமாம், நான் 5-10 தான், இவங்க 6-1. செவ்வூரை சார்ந்த பல ராமநாதன் செட்டியார் அவர்கள் திருப்பூரிலே பொல்யூஷன் போர்டு என்று சொல்லுகின்ற அந்த அது என்ன தமிழ் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தில் பிரைவேட் ஏஜென்சியாக பணிபுரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆற்றல் மிக்கவர்கள். எங்கள் குழுவில் துடிதுடிப்பானவர்கள். நாங்கள் அனைவரும் எங்களை அறிமுகப்படுத்திக் கொண்டோம். அடுத்தது, ஒரு நிர்வாகம் சூப்பராக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் பிரமாதமாக இருக்கணும். ஒரு வீடு அருமையாக இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன், ஆட்சிமார்கள் கெட்டிக்காரர்களாக இருக்கணும். எந்த ஐயப்பாடும் இல்லை. இன்னைக்கு செட்டிநாட்டில் 2,50,000 சதுரடியிலேருந்து 2,00,000 சதுரடி வரைக்கும் பெரிய அரண்மனைகள், மன்னர் பின்னோர் என்று சொல்லக்கூடிய அளவில் இருக்க கட்டடங்களை கட்டினது யாரு தெரியுமா? செட்டியார்கள்லாம் ஊர்லேருந்து பணத்தை தான் அனுப்பிச்சாங்க. கட்டினது பூரா யாரு? கட்டி சமத்திய ஆட்சிமார்கள் தான். உங்களுக்கு நீங்களே கைதட்டிங்க. அந்த மாதிரி ஒரு நிர்வாகம் சிறப்பாக இருக்க வேண்டும் என்றால் நிதி மேலாண்மை, நிதி நிர்வாகம் அற்புதமாக இருக்கணும். அந்த அளவுக்கு எங்க 7 டீம்ல ஃபைனான்ஸ் மினிஸ்டரா, நிதி அமைச்சராக தேர்வு பெற்றிருப்பவர்கள் ஆராவயல் சண்முகநாதபுரத்தை சார்ந்த திரு செந்தில்நாதன் அண்ணன் அவர்கள். அவர்களும் ரிட்டையர்டு ICICI பேங்க் லிமிடெட் as a சீஃப் மேனேஜர். அண்ணன் தற்சமயம் ஆராவயல் சண்முகநாதபுரத்தில் இருந்தாலும் கூட காரைக்குடி அலுவலகத்திற்கு எவ்ரிடே மார்னிங் இவங்க பேராசிரியர் அண்ணாமலை அவர்கள், நம்ம கதிரேசன் அவர்கள் மூவரும் காலையில் நமது காரைக்குடி அலுவலகத்துக்கு வந்து தங்களுடைய பணிகளை செவ்வனே செய்யக்கூடியவர்கள். பாயிண்ட் நம்பர் 1. நாங்கள் எல்லாரும் ஜனவரி 22ஆம் தேதி பொறுப்பாளர்களாக, நிர்வாகிகளாக தேர்வு பெற்றோம். உங்களுடைய அன்போடும் ஆசீர்வாதத்தோடும். நாங்கள் எடுக்கின்ற பொழுது காசி சத்திரத்துடைய நிதி நிலைமை கொஞ்சம் ஃபினான்ஷியல் கிரன்ச் இருந்துச்சு.
நாங்கள் பொறுப்பு எடுக்கும் பொழுது 1096 நாள் இருந்துச்சு மொத்தம். இன்னைக்கு நாங்கள் பொறுப்பெடுத்து 69வது நாள் இன்னைக்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இன்னும் எவ்வளவு நாள் எங்களுக்கு பொறுப்பு இருக்குன்னா 1023 நாள் 19 மணி நேரம் 47 நிமிஷம் 16 செகண்ட் இருக்கு இப்போ வரைக்கும். அந்த நேரத்தில் கவுண்ட் டவுன் ஓடிக்கிட்டு இருக்கு. நாங்கள் செய்ய வேண்டிய பணிகள் என்னென்ன, எலெக்ஷனில் வெற்றி பெறுவதற்கு என்னென்ன உறுதிமொழிகள் நாங்கள் அனைவரும் கொடுத்தோம், அதை செவ்வனே செய்கின்றோமா என்பதை கண்காணித்து அற்புதமாக செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். நம்பர் 1, நாங்கள் பொறுப்பெடுக்கும் போது ஃபினான்ஷியல் கிரன்ச், வேற ஒன்றும் இல்லை, இட்ஸ் என்ன சொல்லணும், அதை தமிழில் சொல்ல வேண்டாம், ஆங்கிலத்திலே இருக்கட்டும். ஃபினான்ஷியல் கிரன்ச் இஸ் தேர். நாங்கள் வந்த உடனே 7 பேரும் செயற்குழு உறுப்பினர்களும் சேர்ந்து என்ன பண்ணணும்னு முடிவெடுத்து சிக்கனமாக செலவு செய்து வருவாயை பெருக்கி உடனடியாக இதை நிலைநாட்ட வேண்டும் என்று முடிவு செய்தோம். நாங்கள் 66 நாளில் நிர்வாகிகள் எல்லாரும் மகா சிவன்ராத்திரி அப்போ 12 நாட்கள் போய் காசியில் இருந்தோம். அதற்கப்புறம் 3 நிர்வாகிகள் திருப்பி போய் ஒரு 11 நாள் இருந்துட்டு வந்தோம். பழனியில் ஒரு 7 நாள் இருந்தோம். 48,000 குடும்பங்களுக்கும் காசி சத்திரம்னா என்ன, எங்கெங்க சத்திரங்கள் இருக்கு, என்ன வருமானம் வருது, எப்படி நடந்துகிட்டு இருக்கு, காசி சத்திரத்திலிருந்து என்னென்ன பணிகள் நடந்து கொண்டிருக்கின்றன, சமுதாய பணிகள் என்ன நடந்து கொண்டிருக்கின்றன, நம்ம பிள்ளைகளுக்கு என்னென்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறது அத்துணை நகரத்தார்களுக்கும் தெரிய வேண்டும் என்பது எங்களுடைய ஆவா. அதனால நாங்கள் சொல்ற விஷயங்களை தெளிவாக கேட்டுக்கங்க. நமக்கு மொத்தம் 10 சத்திரம் இருக்கு. ஒரு கமர்ஷியல் 11 சத்திரம், ஒரு கமர்ஷியல் காம்ப்ளெக்ஸ் இருக்கு. இதுல காசியில் இருக்க சத்திரம் தான் வருவாயை அதிகமாக ஈட்டக்கூடிய சத்திரம். அங்க 253 வருடங்களுக்கு முன்பாக பர்மாவில் வாழ்ந்த பர்மா நாட்டுக்கோட்டை நகர சத்திர தர்ம பரிபாலன சபை என்கின்ற ஒரு சங்கம், அங்கிருந்த சங்கம் ஆரம்பிக்கப்பட்டதுதான் காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திரம். பர்மாவுடைய வீழ்ச்சிக்கு பிறகு அவர்களால் தொடர்ந்து நடத்த முடியாத காரணத்தினால் இந்த தர்ம பரிபாலன சபை இந்திய வாழ் நகரத்தாரிடம் காசி சத்திரத்தை ஒப்படைத்தது. அன்று முதல் ஸ்ரீ காசி நாட்டுக்கோட்டை நகர சத்திர மேலாண்மை கழகம் என்கின்ற ஒரு ட்ரஸ்டை ஃபார்ம் பண்ணி இன்று வரைக்கும் அற்புதமாக நடந்து கொண்டிருக்கின்றது. அதில் கட்டப்பட்ட ஒரு சத்திரம் தான் இங்கு எஸ்ரா தெருவில், நம்ம இப்போ இருக்கிற அரங்கத்துக்கு எதிரில் இருக்கின்ற நம்பர் 34 எஸ்ரா ஸ்ட்ரீட். இந்த ஸ்ட்ரீட்டுக்கு பேர் எஸ்ரா ஸ்ட்ரீட், EZRA என்ற தெரு. இந்த தெருவில் 1921ஆம் ஆண்டு கட்டப்பட்டு இன்று வரை அற்புதமாக செயலாற்றி கொண்டிருக்கின்றோம். 1918ஆம் ஆண்டு அந்த இடம் கிரயம் செய்யப்பட்டது. அன்றைக்கு கிரயம் செய்த போது 1,21,900 ரூபாய் கொடுத்து கிரயம் செய்திருக்கின்றார்கள். ஜோரா கைதட்டுங்க. ஏன் அப்படின்னு சொல்றோம்னா, இன்னைக்கு 1,00,000 ரூபாய் பெரிய தொகை. இன்னைக்கு எப்ப 2023 102 வருஷத்துக்கு முன்னாடியில 1,19,000 ரூபாங்கிறது 1,190 கோடி ரூபாய்க்கு சமம். இன்னைக்கு பொருளாதாரத்தில் அதை எப்படி நான் அப்படி கணக்கு பண்ணி சொல்றேன்னா, 1919 ஒரு பவுனோட தங்கத்தோட விலை வெறும் 8 ரூபாய். வெறும் 8 ரூபாய். இன்னைக்கு ஒரு பவுன் தங்கத்தோட விலை 1 கிராம் 5,000 ரூபாய், ஒரு பவுன் 40,000 ரூபாய். ஸோ நீங்கள் கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா எவ்வளவு டைம் அப்ரிசியேஷன் ஆயிருக்குங்கிறக்காக சொல்ல வர்றேன். எல்லாம் அற்புதமாக நடந்துகிட்டு இருக்கு. அந்தந்த காலகட்டங்களில் நகரத்தார் பெருமக்கள் எங்கெல்லாம் வாழ்க்கை வாழ்வதற்கு வாணிபம் செய்வதற்கு சென்றார்களோ, கண்ணதாசன் மிக தெளிவாக எழுதியிருக்கின்றார். நாடு விட்டு நாடு சென்று நாட்டார்கள் குணமறிந்து நல்லவர்கள் கெட்டவர்கள் பகுத்துணர்ந்து அடக்கமாக வாழ்ந்துவிட்டு அதிகமாக பொருள் சேர்த்து பாடுபடும் மக்களுக்கு பாங்காக பொருள் கொடுத்து நாடு திரும்பியோர் எம்குலத்தோர் நகரத்தார் என்று அருமையாக கண்ணதாசன் அவர்கள் பாடி வைத்திருக்கின்றார்கள். அது மாதிரி நம்ம எங்கே போனாலும் நம்ம அந்த ஊரில் முருகன் கோயில் கட்டிடுறது நகரத்தார்களுக்கு சிறப்பு. நாம் சிவத்தொண்டினை வழிபடுபவர்களாக இருந்தாலும் முன்பாக நம்ம செந்தில்நாதன் அண்ணன் அவர்கள் ஆராவயல் சண்முகநாதபுரத்தை சார்ந்தவர்கள், நான் அண்ணனை விட்டுட்டு ரொம்ப தூரம் டிவியேட் ஆகிட்டேன். காரணம் என்னென்னா, நாங்கள் எடுக்கும் பொழுது ஃபினான்ஷியல் கிரன்ச் இருந்தது அப்படின்னு சொன்னோம். இந்த மார்ச் மாதம் நாங்கள்லாம் 15 நாள் பாய விரித்து காசிலேயே படுத்து தூங்கிட்டோம். எங்கே? கல்லாவுக்கு பக்கத்திலே.
ரூம்குள்ளெல்லாம் போய் படுத்துக்கல, கல்லாவுக்கு பக்கத்தில். ஏன் அப்படின்னம்னா பணம் கொட்டுன்னு கொண்டாந்து விஸ்வநாதர் கொட்டுறாரு, நம்ம தான் எடுத்துக்க முடியல. அதெல்லாம் பின்னாட்களில் உங்களுக்கு எப்படின்னு சொல்கிறோம். மார்ச் மாதத்தில் மட்டும் எங்களுடைய நிதியமைச்சர் அவர்கள் 25 லட்சம் ரூபாயை லாபமாக ஈட்டி கொடுத்திருக்கின்றார்கள். மார்ச் மாதத்தில் மட்டும். இதுவரைக்கும் நடந்த நிகழ்வுகள் எல்லாம் நம்ம எல்லார்ட்டையும் நன்கொடை வாங்கித்தான் செஞ்சுக்கிட்டு இருந்தோம். இந்த நிகழ்வுகளுக்கும் கிட்டத்தட்ட உலகம் பூரா இருக்கிற நம் நகரத்தார்கள் சற்றேறத்தாழ 6 லட்சம் ரூபாய் நன்கொடையாக கொடுத்திருக்கின்றார்கள். நேற்று வந்த நம் நகரத்தார்கள் 20,000 ரூபாய் நன்கொடையாக கொடுத்திருக்கின்றார்கள். இன்னும் நிறைய நகரத்தார் பெருமக்கள், ஆட்சிமார்கள் யார்கிட்ட நன்கொடை கொடுக்கணும்னு துடிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம், என்கிட்ட கேட்டா அண்ணே நன்கொடை எழுதணும் எங்கன்னு இருக்காங்க. அவங்கெல்லாம் 9 மணிக்கு வந்துருவாங்க. ஆச்சு, தயவு செய்து காத்துருங்க. அதே மாதிரி நம்மளுடைய வியாபாரத்தில் அந்த கங்கை சொம்போட வியாபாரம் இப்போதைக்கு மாதத்துக்கு 30 to 40 லட்சம் ரூபாய்க்கு நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ தற்சமயம் இந்த சொம்பு சேல்ஸை மட்டும் நாங்கள் ஒரு நாளைக்கு 2.5 லட்சம் ரூபாய் கொண்டு வரணும்னு முடிவெடுத்திருக்கோம். ஒரு நாளுடைய வியாபாரம் 2.5 லட்சம் ரூபாய். 2.5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு லாபமா அப்படின்னு கேட்டீங்கன்னா லாபம் இல்லை. 20% தான், 15% 20% தான் லாபம் வரும் தற்சமயம். ஏன்னா அதை வந்து ஜாப் ஒர்க் பேசிஸில் வேற ஒருத்தவங்க வந்து நமக்கு சொம்ப சப்ளை பண்ணுறாங்க. அதுக்கெல்லாம் நம்ம ஆட்டோமேட்டிக் மெஷின்ஸ் பண்ணுறதுக்காக நம்ம பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். உங்களுடைய ஆசீர்வாதத்தால் அதெல்லாம் வெகு விரைவில் நடக்கும் என்பதை சொல்லி, நாங்கள் 7 பேரும் உங்களுடன் அறிமுகம் செய்து கொள்வதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். இப்பொழுது மத்தியானம் 2 மணிக்கு காவடி கட்டுதல். அண்ணே காவடி சாமி, எனக்கு ஏதோ விவரம் சொல்ல வந்து இல்லை. எத்தனை காவடி என்ன மொத்தம்? சற்றேறத்தாழ அப்ராக்சிமேட்டாக சொல்கிறோம். அண்ணா இவ்வளவு மீட்டிங்கில் அனௌன்ஸ் பண்ணல, கம்மியாக இருக்கு. சற்றேறத்தாழ 40 காவடிகள் இன்றைக்கு கட்டப்படும் என்பதை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். 120 பால் குடம். நிறைய பேர் பால் குடம் எடுக்கணும்னு சொல்கிறீங்க. ஆனால் நம்மக்கிட்ட இருக்க சொம்பு 120 தான் இருக்குது. ஒரு சிலர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சொந்தமாக சொம்பை வாங்கிட்டாங்க. ஆளுக்கு ஆள் எனக்கு ஒன்று வேணும் எனக்கு ஒன்று வேணும்னு. அவங்ககிட்ட சொன்னோம், அண்ணா உங்களுக்கு இஃப் யூ டோன்ட் மைண்ட் இருக்கிறது 120 சொம்பு. 160 ஆட்சிமார்கள் பால் குடத்துக்கு பேர் கொடுக்குறாங்க. 40 பேருக்கு இடம் இருந்தால் ஆக்குப்பை பண்ணப்படும், இல்லைன்னா நீங்களே சொம்பை வாங்கிட்டு வந்துருங்கன்னு ஒரு சிலர்கிட்ட சொன்னோம். 10 பேர் சொம்பு வாங்கியிருக்கிறதாக சொன்னாங்க. சற்றேறத்தாழ 130 இல்லை அல்லது 140 பால் குடங்கள் எடுத்து செல்லப்படும் என்பதையும் இந்த தருணத்தில் சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம். எல்லாருக்கும் ஒரு சேர இருக்கிறதுனால முதல்ல சாப்பாடை சொல்லிடுறேன். காலையில் பெட் காஃபி 6 மணிக்கு நான் முடிச்சுக்கிறேன். டிஃபன் காலையில் 7 மணிலேருந்து 9 மணி. இன்றைக்கு இந்த 9 மணிக்கு மேலே போனவங்களுக்கு கொஞ்சம் டிஃபன் கிடைக்கல அப்படின்னு கேள்விப்பட்டோம். அந்த இஷ்யூவெல்லாம் மேனேஜ் பண்ணி கொடுத்துட்டாங்க. நாளையிலேருந்து தட் வில் பி மேனேஜ். அதெல்லாம் சரி செய்யப்படும். என்னென்ன பிரச்சனைகள் இந்த ஆண்டு இருக்கின்றதோ அடுத்த ஆண்டு ஒரு பிரச்சனை கூட வராது. எல்லாத்துக்குமே ஒரு ஆவணமாக ஒரு நோட் புக் ரெடி பண்ணுறோம். we will make it all right. இதுவரைக்கும் 1300 நகரத்தார் பெருமக்கள் கலந்து கொண்டிருப்பதாக உங்களுடைய துணை செயலாளர் அவர்கள் இப்பொழுது சொல்லுகிறார்கள். மதியான சாப்பாடு மதியம் 12 மணியிலிருந்து 2 மணி வரை. ஏன்னா டிஃபன் கொஞ்சம் ஷார்ட் ஃபால் அப்படின்னோன்னா நம்ம மயில் சொக்கலிங்க அண்ணனுக்கு துடிக்குது. அண்ணனுக்கு அண்ணன் டிஃபன் ரெடி பண்ணி கொடுத்துட்டோம்னா என்னென்ன பத்தலைன்னு சொல்றியா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டிஃபன் ஏற்பாடு பண்ணி கொடுத்தாச்சு, லேட் ஆகிடுச்சுங்கிறத உங்கள்கிட்ட அப்பாலஜைஸ் பண்ணிக்கிறோம், அவ்வளோதான். திஸ் வில் பி. ஏன்னா நாங்கள் எதிர்பார்த்தது 815 நகரத்தார்கள். அதுலேருந்து ஒரு 85 நகரத்தார்கள் கூடுதலாக வருவார்கள் என்று எதிர்பார்த்தோம். இன்று காலை 1000, சற்று முன்பாக 1100, சற்று முன்பாக 1200, இப்பொழுது 1300 என்று எங்களுக்கு தகவல் வந்திருக்கின்றன. மாலை இடைப்பலகாரம் 4 மணிக்கு காஃபி ப்ளஸ் சம் ஸ்நாக்ஸு. இரவு 7:30 மணி முதல் 9 மணி வரை இரவு டிஃபன். காவல்துறை அதிகாரிகள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா 9 மணிக்கு மேலே நீங்கள்லாம் வெளியூர்லேருந்து வந்திருக்கீங்க, யாருமே கடை வீதிகளுக்கு போக வேண்டாம், அவரவர்கள் இருக்கிற ரூமுகளுக்கும் மண்டபங்களுக்கும் வந்து விடுங்கள். காரணம் என்னென்னா 8:30 மணிக்கு மேலே இந்த ஊரில் எந்த வியாபாரமும் கிடையாது. இங்கே தொழில் ஆரம்பிக்கிறதே காலையில் 11:30, இரவு 8க்கெல்லாம் மூடிட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. நம்ம ஊரில் காலையில் 8 மணிக்கு ஆரம்பித்தோம்னா இரவு 11 மணிக்கு தான் வீட்டுக்கு போகிறோம். பொண்டாட்டி பிள்ளைகளை பார்க்குறதே இல்லை பாதி பேர். நம்ம போகும்போது ஆட்சி மாறலாம், என்னையும் சேர்த்தான் சொல்கிறேன். நம்ம போகும்போது அவங்கெல்லாம் கொரட்டை விட்டு தூங்கிட்டு இருப்பாங்க. நம்ம எந்திரிக்கும் போது அவங்கெல்லாம் பல அலுவல் வேலைகளை முடிச்சுட்டு கோவில் குளம்னு போயிடுறாங்க. அந்த மாதிரி இல்லாமல் இங்கு உள்ள வங்காளிகள் இப்போ நீங்கள் வெளியில் தெருவுக்கு போனீங்கன்னா க்ரௌடே இருக்காது. இன்னொரு 1 hour கழிச்சு பாருங்கள், யூ கேன் நாட் வாக் இன் த ஸ்ட்ரீட்டு. வண்டிக்காரன் நம்மளை இடிச்சு போடுவான். அந்த அளவுக்கு 3 சக்கர வண்டிகள் சென்று கொண்டிருக்கின்றன. நிகழ்ச்சிகள் 10 மணிக்கு நம்ம மிகச்சரியாக இறைவணக்கம், கணபதி, அதாவது அறிமுக நிகழ்ச்சிகள் மற்றும் நிகழ்ச்சிகளை சொன்னோம்.
இப்பொழுது கணபதி பூஜை இனிதே நமது 34 எஸ்ரா விடுதியில் ஆரம்பிக்க இருக்கின்றது. அங்கே போய் ஒரு 40-50 பேர், ஏன்னா அவ்வளோ பேரும் ஏறி அங்கே நடக்கிறதுக்கு விடுதி ஸ்ட்ராங்காக இல்லை. ஆமாம், நீங்கள் பாட்டுக்கு எல்லாரும் திம்முன்னு 1000 பேரும் விடுதிக்கு வந்துட வேண்டாம். ஏன்னா விடுதி கட்டி 102 வருஷம் ஆச்சு. அந்த கடையெல்லாம் ஒரு பக்கம் இருக்குது, இப்படி நீட்டுக்கிட்டு நடந்து போட பாதை இருக்குது. அதில் நீங்கள் 2 பேர் நடந்து போனாலே ஒரு தண்டவாளத்தில் ரயில் போனால் எப்படி ஒரு இப்படி அமுங்கி வரும், அந்த மாதிரி வருது. அதனால் 50 பேர் மட்டும் போய் வேலுக்கு அங்கே அபிஷேகத்தை பண்ணிவிட்டு வேலை எடுத்துக்கிட்டு இங்கே வந்துடுவோம். அரை மணி நேரத்தில் வந்துடுவோம். நாங்கள் புறப்பட்டதுலேருந்து 1/2 hourல வந்துடுவோம். ஆட்சி சொன்ன மாதிரி உங்களுடைய அன்போடையும் ஆசீர்வாதத்தோடையும் கல்கத்தாவில் இருக்க சத்திரம் கம்ப்ளீட்டாக புனரமைக்கப்படும், புதுப்பிக்கப்படும். தங்குறதுக்கு உண்டான அத்துணை பணிகளும் ஏற்பாடு செய்யப்படும். அதுக்கு நீங்களாம் சாமிகிட்ட வேண்டிக்கும் போது கல்கத்தாவில் அடுத்த வருஷம் இப்படி மண்டபங்களையும் அங்கேயும் இங்கேயும் தங்காமல் நம்ம முன்னோர்கள் கட்டி வச்ச சத்திரத்திலே தங்கினா எப்படி இருக்கும் சிங்கார முருகேசா அப்படின்னு உங்களுடைய கோரிக்கையை வைங்க. கேட்டதை கொடுப்பவன் சிங்கார முருகேசன். நீங்கள் நம்ம சத்திரத்தை அதுக்காக தலைவர் வேண்டாம்னு சொல்லிட்டாரு, நாங்கள் யாரும் போகலை. உங்களை வேண்டாம்னே சொல்லலை ஆத்தாடி, அப்படி சொல்லி நான் மன்னிச்சுக்கோங்க. ஒரு 25 பேராக போயிட்டு வாங்க. 300 பேராக படி ஏறுறதே ரொம்ப உயரமான படியாக வச்சுருக்காங்க. ஒரு 50 பேர் போய் நம்ம சத்திரத்தை பார்த்துட்டு வாங்க. பார்க்குறதுல நம்முடைய கலைநமிக்க அந்த கட்டிட கலை அங்கே தெரியும். 102 ஆண்டுகளுக்கு முன்பாக கட்டப்பட்டது. அந்த கதவை பாருங்கள். நம்ம ஊர் சிவன் கோயிலில் எவ்வளோ பெரிய கதவு இருக்குமோ அவ்வளோ பெரிய கதவு வச்சுருக்காங்க. அங்கே வந்து கிட்டத்தட்ட 50 அறைகள் இருக்குது. 50 அறைகளுக்கும் கதவை பாருங்கள். இப்போ எங்கள் வீட்டில் இருக்க மெயின் டோர் கூட ஒரு சாதாரண ஃப்ளஷ் டோர் தான் போட்டிருக்கோம். 102 ஆண்டுகளுக்கு முன்பாக பர்மாவிலேருந்து தேக்க கொடுக்கிட்டு வந்து 8 அடி உசரத்தில் அந்த கதவை என்னாலே திறக்க முடியல, அவ்வளவு ஸ்ட்ராங். அதில் வச்சுருக்க கிரில்லு, ரூஃப் ஹைட்டு 15-16 அடி, பாத்ரூம்ஸு, கட்டிடக்கலை அற்புதம். இன்னைக்கு வந்து ஆர்கிடெக்சர் இருக்காரு, சிவில் இன்ஜினியர் இருக்காரு, ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர் இருக்காரு, கான்ட்ராக்டர் இருக்காரு, அப்புறம் வந்து எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர், பிளம்பர் எல்லாரும் இருக்காங்க. அங்கே யாருமே கிடையாது 102 வருஷத்துக்கு முன்னாடியில். தெளிவாக செட்டியார் ஆட்சியும் அந்த பில்டிங்கை கட்டியிருக்காங்க. கட்டிட கலையை பார்த்து பாருங்கள். சின்ன குழந்தைகளுக்கு அந்த கட்டிட கலையை சொல்லிக் கொடுங்க. அந்த கட்டினவங்க ஆணி வேறெல்லாம் தெரியல, தெரிஞ்சால் அவங்க வீட்டில் போய் 1 வருஷம் நான் சேவகம் செய்யலாம்னு இருக்கேன் இலவசமாக. எனக்கு சம்பளமே தர வேண்டாம். என்ன எச்சி பணக்கு எடுக்க சொன்னால் கூட நான் எடுக்கிறதுக்கு ரெடியாக இருக்கேன். அவ்வளவு புண்ணியவான்கள் அவ்வளவு அருமையாக அந்த சத்திரத்தை கட்டி இருக்கின்றார்கள். நீங்கள் பாருங்கள் என்று சொல்லி 11 மணிக்கு அந்த அந்த நான் இப்போ சொன்ன 1918ஆம் ஆண்டு அந்த இடம் வாங்கப்பட்டது. 1,19,500 ரூபாய்க்கு கிரயம் செய்யப்பட்டது. இதெல்லாம் புஸ்தகத்தில் இருக்குது, நாங்களாக சொல்லலை. அதை வந்து 3 ஆண்டு காலம் எடுத்துக்கொண்டு 1021ஆம் ஆண்டு 1,19,000 ரூபாய் செலவு செய்து அந்த கட்டிடத்தை கட்டியிருக்கின்றார்கள். இந்த கட்டிடத்தோட நோக்கம் என்னென்னா, இங்கே வந்து 150 நகரத்தார்கள் 1890ஆம் ஆண்டு வாக்கில் இங்கே வந்து அரிசி வியாபாரம் மற்றும் உப்பு வியாபாரம் செய்திருக்கின்றார்கள். இங்கிருந்து தான் ஸ்ரீலங்கா அங்கே இங்கேன்னு பல வெளிநாடுகளுக்கு நகரத்தார்களின் மூலமாக அரிசி வியாபாரம் செய்யப்பட்டது. கோலோச்சி பண்ணியிருக்காங்க. அந்த புத்தகத்தில் இருக்கு, நான் படிக்கிறேன். இப்போ அந்த நிகழ்வுகளின் காரணமாக நமக்கு 100 ரூபாய்க்கு ஏற்றுமதி செய்தால் 5 ரூபாய் ரிபேட் என்று ஒரு ரிபேட், அதாவது எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ் டிராபேக் என்று இன்றைக்கு சொல்லுகிறார்கள். அன்னைக்கு 100 ரூபாய்க்கு 5 ரூபாய் கொடுத்துருக்காங்க. அந்த வந்த பணம் மட்டும் மாதம் 50,000 ரூபாய் அன்றைக்கு கிடைச்சிருக்கு. எப்போ? 1919. அந்த பணத்தை வச்சு தான் காசியில் சத்திரம், கயாவில் சத்திரம், அலகாபாத்தில் சத்திரம், இங்கே சத்திரம், அயோத்தியில் சத்திரம், கோதாவரியில் சத்திரம், எல்லா சத்திரங்களையும் இந்த இன்சென்டிவ் டிராபேக்கை வச்சு தான் பண்ணியிருக்காங்க. அதனால தான் நம்மெல்லாம் வந்து சத்திரங்களுக்கு சென்றாலும் சரி, வேறு எங்கு சென்றாலும் சரி, மகமை என்பது அந்த இன்சென்டிவ் டிராபேக்கில் வந்த பணத்தை. ஆனால் நான் ஒரு விஷயத்தை சொல்கிறேன், நீங்கள் 1000 கோடி சொத்து வைத்திருந்தாலும் உங்களுக்கு மன அமைதி கிடைப்பதில்லை. எண்ணற்ற கல்வியை கற்றிருந்தாலும் உங்களுக்கு மன அமைதி கிடைப்பதில்லை. எங்கு மன அமைதி கிடைக்குது தெரியுமா? எங்கெல்லாம் தர்மம் இருக்கின்றதோ அங்குதான் மன அமைதி கிடைக்கிறது. நகரத்தார்கள் அதனால தான் நிறைய கொடுக்க முடிஞ்சவங்க நிறைய கொடுத்துருக்காங்க, மீடியமாக கொடுக்க முடிஞ்சவங்க மீடியமாக கொடுத்துருக்காங்க. எதவா இருக்கணும்னு நினச்சவங்க
மகமையாக எழுதியிருக்காங்க. அப்புறம் தான் மகமைங்கிற ஒரு கான்செப்டே வந்து இன்னைக்கு இந்தியா பூரா வச்சுருக்காங்க. உங்கள் லாபத்தில் 0.01% CSR ஆக்டிவிட்டீஸ், கார்ப்பரேட் சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டிக்கு தொழில் செய்தால் உங்களுடைய வருமானத்தில் 0.01% நீங்கள் கொடுக்கணும். அந்த வாங்கின பணத்தை என்ன பண்ணுறாங்க? கல்விக்கு, திருமணத்துக்கு, இந்த மாதிரி குழந்தைகள் நலன், திறன் மேம்பாட்டிற்காக இந்த பணம் பயன்படுத்தப்படுகிறது. நம்ம எல்லாரும் 1300 பேர் வந்திருக்கோம். எல்லாரும் ஆளுக்கு 100 ரூபாய் கட்டி மகமையை எழுதுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம். நாங்கள் பொறுப்பெடுத்து, நான் இப்போ சொன்னேன் 66வது நாள் இன்னைக்கு நடந்துகிட்டு இருக்கு. தலைவர், செயலர், பொருளர், துணைத் தலைவர், துணை செயலாளர்கள், துணைத் தலைவர்கள். நாங்கள் பழனிக்கு போனோம், காசிக்கு 2-3 தடவை போனோம், கல்கத்தாவுக்கு வந்திருக்கோம், இன்னும் எங்கெங்கெல்லாம் போகிறோம். இதுவரைக்கும் நிர்வாகிகள் அனைவரும் எங்களுடைய சொந்த செலவில் தான் சென்று வந்தோம் என்பதை இத்தருணத்தில் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். தங்குறது, நாங்கள் எங்கேயாவது வெளியில் போனால் சாப்பிட்றது, டாக்ஸி எல்லாமே, பிளேன் செலவு, ட்ரெயின் செலவு அத்துணையும் எங்களுடைய சொந்த செலவு என்பதை நான் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். அடுத்ததாக 1300 நகரத்தார் பெருமக்களும் ஆட்சிமார்களும் கல்கத்தாவில் சிங்கார முருகேசரை வழிபட வந்திருக்கின்றோம். இந்த நிகழ்ச்சிக்கும் ஒருவருக்கு கூட காசி சத்திரத்தில் இருந்து டிக்கெட், ட்ரெயின் டிக்கெட்டோ பிளேன் டிக்கெட்டோ எடுத்து கொடுக்கப்படவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. வந்திருக்கின்ற மங்கள வாத்தியம் வாசிப்பவர்கள் டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்கு, சமையல் கலைஞர்களுக்கு டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்கு, வேற ஒருவருக்கு கூட டிக்கெட் எடுத்து கொடுக்கல. 40 காவடிகள் வந்திருக்கு, அவங்களுக்கு டிக்கெட் எப்படி எடுத்து கொடுத்துருக்குன்னா 4 டிக்கெட் எடுத்து கொடுத்துருக்கு. உலகம்பட்டியில் இருக்கின்ற லக்ஷ்மணன் செட்டியார் விசாலாட்சி ஆட்சி அறக்கட்டளையிலிருந்து அவர்கள் அந்த டிக்கெட்டை ஸ்பான்சர் செய்திருக்கின்றார்கள். மற்றொரு 3 3 டிக்கெட்டுகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதுவும் வேற ஒரு ட்ரஸ்ட்லேருந்து ஸ்பான்சர் செய்திருக்கிறார்கள் என்பது குறிப்பிடத்தக்க செய்தி. அடுத்த 3 ஆண்டுகளுக்கு நாங்கள் 7 பேரும் எந்த செலவினங்களையும் காசி சத்திரத்திலிருந்து எடுத்துக்கொள்ள மாட்டோம் என்பதையும் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றோம். அடுத்ததாக விளக்கு பூஜையை பற்றிய ஒரு செய்தி. விளக்கு பூஜை 108 விளக்கு தான் இருக்குது. 108 பேரை வச்சு விளக்கு பூஜை பண்ணிடலாம்னு தான் 2 மாதத்துக்கு முன்னாடி பேர்கள் எல்லாம் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம் காரைக்குடி அலுவலகத்துக்கு. அதிலே ஓவர்வெல்மிங்காக 108, 120 ஆச்சு, 140 ஆச்சு, 180 ஆச்சு, 200 ஆச்சு, இப்போ 240 ஆகி 270 ஆயிடுச்சு பேர் கொடுத்துருக்குது. ஆனால் 260 260 ஆட்சிமார்கள் விளக்கு பூஜைக்கு பேர்கள் கொடுத்திருக்கின்றார்கள். இருப்பதோ 120 விளக்கு. அதனால் முதல் பேட்ச் 4:30 மணி முதல் 5:30 மணி வரை இந்த அரங்கில் விளக்கு பூஜை நடைபெறும். எல்லாரும் டோக்கன் வாங்கியிருப்பீங்க. 1ஆம் நம்பர் டோக்கன்ல இருந்து 120வது டோக்கன் வரைக்கும் வச்சிருக்கவங்க 115 டோக்கன் வரை உள்ளவர்கள் முதல் பேட்ச்லையும், 116வது டோக்கன்ல இருந்து 230வது டோக்கன் வரைக்கும் அடுத்த பேட்சுக்கும் நடைபெறும். டோக்கன் வாங்கினவங்க யாராவது அந்த குறிப்பிட்ட ஆரம்பிக்கிற நேரத்தில் வரல அப்படின்னா வேறு ஒரு ஆட்சி அந்த இடத்தில் அமர்ந்து விடுவார்கள். காரணம் என்னன்னா, அந்த இலை எம்டியாக வச்சு நம்ம விளக்கு பூஜையை தொடங்கக்கூடாது என்பது ஐதீகம். யாரும் அந்த டயத்துக்கு வரலன்னா உடனே தே வில் பி ரீப்ளேஸ்ட் பை சம் அதர் ஆட்சி, நம்பர் இருக்கப்படி பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்தில் திருப்புகழ் பாராயணம் காரைக்குடியை சார்ந்த திரு வெங்கடாச்சலம் செட்டியார் குடும்பத்தார்கள் வாசிக்க இருக்கின்றார்கள். அனைவரும் பங்கு பெற்று எல்லாம் வல்ல இறையருளை பெறுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மாலை 7 மணிக்கு பஜனை நடைபெறும். ஜால்ராலாம் நிறைய இருக்குது, இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் இருக்குது. என்னென்ன வேணுமோ பக்தி பரவசத்தின் உச்சத்துக்கே செல்லுமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நிறைவாக மங்கள பொருள்கள் ஏலம் இருக்கு. இன்றைக்கு காலையில் சிங்கார முருகேசருக்கு ஒரு அபிஷேகம் நடந்தது. சேலத்தில் இருந்து 24 மகளிர் ஆட்சிமார்கள் சங்கத்தில் இருந்து வருகை புரிந்து இன்றைக்கு அவர்கள் பூஜையை நடத்தினார்கள். டிக்கெட் போட்டதுனால அவங்களாம் இன்னைக்கு நைட்டு பெங்களூர் போய் சேலம் போகிறாங்க. அதனால இன்னைக்கு அந்த பூஜை நடந்திருக்கு. நாளைக்கு காலையில் ஆஸ் யூஷுவல் காசி சத்திரத்தின் சார்பாக நம்ம எல்லாரும் பால் குடம் எடுத்து காவடி எடுத்து நடந்து போய் சிங்கார முருகேசருக்கு செலுத்தி அபிஷேகங்கள் பூஜைகள் நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம். தேவகோட்டையை சார்ந்த நடராஜன் செட்டியார் அவர்கள் காசி சத்திரத்தின் பொதுக்குழு உறுப்பினர். தேவகோட்டையை சார்ந்தவர்கள் கோயம்புத்தூரை வசித்துக் கொண்டிருக்கின்றார்கள். நான் அண்ணன் வீட்டுக்கு ஓட்டு கேட்டு போயிருந்தேன். அப்போ அண்ணன் வீட்டில் நிறைய காவடிகளாக இருந்துச்சு. என்னென்ன இத்தனை காவடியாக ஆட போறீங்களான்னு கேட்டேன். அண்ணன் சொன்னாங்க, இல்லை நான் காவடி செஞ்சு யாருக்கெல்லாம் காவடி வேணுமோ அவங்களுக்கு காவடி சப்ளை பண்ணுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அண்ணன் என்ன சொல்கிறாங்கன்னா, ஒரு காவடியோட விலை 17,000 ரூபாய். யார் வேணாலும் வாங்கி எங்கே வேணாலும் கொடுங்க, அப்படி தானே? 2,000 ரூபாய் அண்ணனே ஸ்பான்சர் பண்ணுறோம்னு சொல்கிறாங்க. 15,000 ரூபாய் கொடுத்து அந்த காவடியை பெற்றுக்கொள்ளலாம். அந்த
இங்கே அண்ணன் இங்கே கொண்டு வந்திருக்கீங்களா? இங்கே கொண்டு வந்து கொடுக்கலாம் என்று சொல்லுகிறார்கள். அந்த நான் காவடியை பார்த்தேன், குவாலிட்டியான உட்டு, மயில் தொகையெல்லாம் அருமையாக இருக்கு. வேண்டும் என்பவர்கள் அண்ணனிடம் ஆர்டர் கொடுத்து பெற்றுக்கொள்ளலாம். இங்கே கொண்டு வந்து கொடுத்துருவாங்க. அண்ணனுடைய கைபேசியையும் மற்ற விவரங்களையும் அண்ணன் அவர்கள் பின்பு தெரிவிப்பார்கள். சரியா அண்ணா? நன்றி.